இதெல்லாம் இல்லாமல் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஃபண்ட் ஒதுக்குவாங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் இலவச பொருட்கள் கொடுக்கிறார்கள் அரசாங்கத்திலிருந்து. பெண்களுக்கு மாதம் மாதம் 1000 ரூபாய் கொடுக்கிறார்கள். நான் முதல்வன் திட்டங்கள், இந்த மாதிரி நிறைய மக்களுக்கான நலத்திட்டங்கள் இருக்கிறது, சரிங்களா. அப்போ நீங்கள் கேட்கலாம் மாநில வரியில் செய்யலாம்னு. ஆனால் அது எல்லாம் செய்யணும்னா நம்ம மாநில வரியில் செய்ய முடியாது. ஏன்னா நமக்கு வர ஆண்டுக்கு மாநில வரி பார்த்தீங்கன்னா 3.5 லட்சம் கோடி தான். அது எல்லாம் செய்ய முடியாது. இன்னும் நாம் கொடுக்குற மத்திய அரசுக்கு வரி பணத்தில் 1 ரூபாய் கொடுத்தால் 25 பைசா தான் நமக்கு ரிட்டர்ன் வருது. இப்போ பார்த்துங்க இந்த மாநில அரசு என்ன பண்ணும், சரிங்களா. அதனால் மத்திய அரசு அனுமதியுடன் ரிசர்வ் வங்கியில் கடன் வாங்குகிறோம், வேர்ல்டு பேங்கில் கடன் வாங்குகிறோம். இது இங்கே மட்டும் நடைமுறை கிடையாது, எல்லா மாநிலங்களிலும் நடக்கிறது. நீங்கள் வேணால் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க, சரிங்களா. அதேபோல் நம்முடைய தமிழ்நாடோட கடன் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் கோடி இருக்குது. 2025லேருந்து 26 வரைக்கும், அதாவது டிஎம்கே ஆட்சியில் பார்த்தீங்கன்னா 36 லட்சம் கோடி வரைக்கும் உயர்த்தி இருந்தார்கள் பொருளாதாரம். 36 லட்சம் கோடி 2021 டிஎம்கே ஆட்சி வரதுக்கு முன்னாடி, அதாவது ஏடிஎம்கே இருக்கும்போது வெறும் 23 லட்சம் கோடி தான் இருந்தது. அதாவது 10% உயர்த்துகிறார்கள். 10% பொருளாதாரம் டிஎம்கே ஆட்சியில் உயர்த்துகிறார்கள். பார்க்கலாம் அடுத்த என்ன நடக்க போகுது. இந்த 5 ஆண்டில் பொருளாதாரம் உயர்கிறதா இல்லை வீழ்ச்சி அடைகிறதா என்று பார்க்கலாம். இது அப்போ பொருளாதார அளவு கணிசமாக உயர்ந்துள்ளது. தொழில் முதலீடுகள் மற்றும் ஏற்றுமதி வளர்ந்துள்ளன. வேலைவாய்ப்பு உருவாக்க முயற்சிகள் அதிகரித்துள்ளன கடந்த ஆட்சியில். தற்போதைய தரவுகளின் அடிப்படையில் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் வளர்ந்துள்ளது. அதே நேரத்தில் கடனும் உயர்ந்துள்ளது. எனவே தமிழ்நாடு நஷ்டத்தில் உள்ளது அல்லது முழுமையாக லாபத்தில் உள்ளது என்று மட்டும் சொல்ல முடியாது. ஆனால் தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அதேபோல் அரசுகள் ஒவ்வொரு ஆண்டும் கடன் வாங்குவதும் பழைய கடனை திருப்பி செலுத்துவதும் உலகம் முழுவதும் சாதாரண நடைமுறை தான். இது ரொம்ப பெருசாக ஆக்க தேவையில்லை, சரிங்களா. எந்த அரசு வந்தாலும் கடன் வாங்காத செய்வாங்க. நாடுகளிலும் இலவசம் கொடுக்கிறார்கள், மக்களுக்கு நலத்திட்டங்கள் கொடுக்கிறார்கள். இதை வைத்துதான் நாம் அடுத்த 5 ஆண்டில் பார்க்கணும் பொருளாதாரம் எவ்வளோ உயர்ந்திருக்கு இல்லை வீழ்ச்சி அடைந்திருக்காரு, சரிங்களா. ஓகே நண்பர்களே.